பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல பழனி இப்ப வீட்டுக்கு வந்து பாண்டிய மாமா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லலாம், என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னு வந்தா, நம்ம பழனி சொல்றத கேட்கறதா இல்ல நம்ம பாண்டியன். எடுத்த எடுப்புலயே நீ ஒரு நம்பிக்கை துரோகி, இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த தொடர்புமே இல்ல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாப்புல. நான் சொல்ல வர்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாப்புல. நம்ம கதிரை கூட வந்து பார்த்தீங்கன்னா பழனிக்கு சப்போர்ட் பண்ணி அவர் சொல்லட்டுங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் பாண்டிய இருந்துக்கிட்டு நீ சும்மா இருறா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பழனி தன்னோட அக்கா கோமதி கிட்ட கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் கோமதியும் வந்து பார்த்தீங்கன்னா பழனி சொல்கிறத கேட்காம திட்டி, இதுக்கப்புறம் என் கையால் உனக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு திட்டி அனுப்பிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன, பழனி அப்படியே ரொம்ப சோகமாக வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறாப்புல. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஆரம்பித்த கடையில் வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. பழனி அப்படியே சோகமாக போய் நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ அவங்க நினச்சது நடந்துருச்சு இல்லையா, முத்துவேல் சக்திவேல் நினச்சது நடந்துருச்சு இல்லையா. இப்போ பாட்டி கூட பழனியை சமாதானப்படுத்துகிறாங்க. சரி, நீ இனிமேக்கு இங்கே இருந்துக்க, அங்கே போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. பழனி என்ன செய்யறதுனே தெரியாமல் அப்படியே முழிச்சுக்கிட்டு ரொம்ப சோகமாக இருக்கிறாப்புல. இந்த பக்கம் கோமதி வந்து நடு வீட்டில் உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இதோட இன்னும் எபிசோட் முடிஞ்சிருச்சு. அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.